எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா படிச்சதெல்லாம் மறந்த மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. உண்மையா சொல்லணும்னா வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாம்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க போற அந்த நபர் அவரு கூட இப்போ இதே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இது உங்களோட பயம்தானே தவிர உண்மையிலே நீங்க படிச்ச எதுவுமே உங்களுக்கு மறந்திருக்காது. ஆனா நீங்க இப்படியே பயந்துகிட்டே அடுத்தடுத்த டாபிக்க படிச்சீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய டாபிக்ல நீங்க முழு கவனம் செலுத்த மாட்டீங்க. அப்போ அந்த டாபிக் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்காது. அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க ஒவ்வொரு டாபிக் படிச்சு முடிக்கவும் அந்த டாபிக்ல சின்னதா ஒரு மாடல் டெஸ்ட் கண்டிப்பா எழுதி பாருங்க. அந்த டெஸ்ட்டை நீங்க நல்லா எழுதி நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க சரியா தான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் மறக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிரும். அப்போ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துரும். எப்போ உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துருச்சோ அப்போ அடுத்தடுத்து படிக்கிற டாபிக்க நீங்க தைரியமா சந்தோஷமா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு எதுவுமே மறக்காது. சோ உங்களுக்காக இனி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்தந்த டாபிக் சம்பந்தமான டெஸ்ட் கொஸ்டின்ஸையும் போடுறேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோ. இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்றதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் தந்திருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க இந்த ஜிம்னோஸ்போம் டாபிக்கான கொஸ்டினை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் ஃபைலா இருக்கும். அதை ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்டும் அங்க நான் கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் கீயும் இதே வீடியோவில் இன்பிட்வீன்ல தந்திருக்கிறேன். வீடியோவை முழுசா பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிம்னோஸ்போமோட பழைய சிலபஸை புது சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்க இந்த கிளாசிபிகேஷனோட இயர் தவிர பெருசா வேற எதுவுமே மாறல. எக்ஸாக்டா அப்படியே பழைய சிலபஸ் தான். சோ நம்ம இதே சிலபஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதா நம்ம 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஜிம்னோஸ்போம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், கீழே கொடுத்திருக்கிற எந்த ஜிம்னோஸ்போம் பிரிவு தாவரங்கள்ல மேல் கேமிட்டோஃபைட்ல 2 புரோட்டாலியல் செல் காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, போலன் கிரெயின்ஸை தான் மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். இதே போலன் கிரெயின் யங்கா இருக்கும்போது அதை மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு மைக்ரோஸ்கோப் நல்லா வளர்ச்சி அடைஞ்சி முழுமையான செல்லா மாறுதோ அப்போ அந்த செல்லை போலன் கிரெயின் அப்படின்னு சொல்றோம். இங்க ஒரு மைக்ரோஸ்போர் முழுமையான வளர்ச்சி அடைய 5 மைட்டாட்டிக் செல் பகுப்பு இங்க நடக்குது. இதுல 2வது செல் பகுப்பு முடிஞ்சதும் இங்க உருவாகக்கூடிய செல்லுல மொத்தம் 3 செல் காணப்படும். கீழே இருக்கிறத டியூப் செல் அப்படின்னும் மேல இருக்கிற ரெண்டுமே புரோத்தாலியல் செல்லாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் புரோத்தாலியல் செல், செகண்ட் புரோத்தாலியல் செல் அப்படின்னு இங்க 2 புரோத்தாலியல் செல் காணப்படுது. இந்த 2 புரோத்தாலியல் செல்லும் கோனிஃபெரல்ஸ்ல இருக்கக்கூடிய மேல் கேமிட்டோஃபைட் அதாவது போலன் கிரெயின்ல தான் காணப்படுது. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கோனிஃபெரல்ஸ். இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின், which of the following statement is not true அதாவது false for gymnosperm அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க leaves are compound. ஆமா, ஜிம்னோஸ்போம் தாவரத்துல இங்க இருக்கக்கூடிய இலை காம்பவுண்ட் லீஃப் தான். சோ இந்த ஆப்ஷன் சரியானது. ஜிம்னோஸ்போம்ல சீட்ஸ் நேக்கடா இருக்கும். இங்க இத திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இதோட விதையை சுத்தி கனி போன்ற அமைப்பு கிடையாது. சோ விதைய நேரடியா நம்ம கண்ணால பார்க்கலாம். அதனால இது ஒரு நேக்டு சீடு தான். இந்த ஆப்ஷனும் சரியானது தான். ஆப்ஷன் சில சைலம் இஸ் மேடப் ஆஃப் ட்ரக்கீட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஜிம்னோஸ்போமோட சைலத்துல ட்ரக்கீட்ஸ் மட்டும்தான் காணப்படும், வெசல்ஸ் இருக்காது. சோ இங்க கொடுத்திருக்கிற 3வது ஆப்ஷனும் சரியானது தான். 4வது ஆப்ஷன்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ரெசின் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஜிம்னோஸ்போமோட உட்டை கட் பண்ணி பார்க்கும்போது அங்க இந்த மாதிரி ரெசின் கேனல்ஸ் காணப்படும். பட் இங்க நமக்கு ஆப்ஷன்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ரெசின் கேனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுதான் இந்த கொஸ்டின்ல தவறானது. இங்க கேட்டிருக்கக்கூடிய 3வது கொஸ்டின், ஜிங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேரினத்துல
எந்த மாதத்துல ஓவியூல் அண்ட் மேல் ஸ்ட்ரோபிலை டெவலப் ஆக ஆரம்பிக்கும், அதே போல மகரந்த சேர்க்கை இந்த பேரினத்துல எந்த மாதத்துல நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஏப்ரல் அண்ட் மே அப்படிங்கிறது தான். ஏப்ரல் மாசத்துல இங்க இருக்கக்கூடிய ஓவியூல் அண்ட் மேல் ஸ்ட்ரோபிலை டெவலப் ஆக ஆரம்பிச்சு மகரந்த சேர்க்கை இந்த தாவரத்துல மே மாசத்துல நடக்க ஆரம்பிக்குது. அடுத்ததா நம்ம 2015 டிஆர்பி எக்ஸாம்ல ஜிம்னோஸ்போம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ரிமார்க்கபிளி ஜைஜாண்டிக் ஆன்சியன் ட்ரீ அப்படிங்கிறது கொஸ்டின். அதாவது இருக்கிறதுலேயே ரொம்ப ஜைஜாண்டிக்கான பெரிய ஆன்சியன்ட் மரம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் செக்கோயா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். இந்த செக்கோயா அப்படிங்கிற ஜீனஸ்ல செக்கோயா ஜைஜான்சியா அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கிறதுலேயே பெரிய மரம். இது கிட்டத்தட்ட 117 மீட்டர் ஹைட் வரைக்கும் வளரக்கூடியது. இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ பார்த்தோம்னா அங்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எக்கோட சைஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பெர்மோட சைஸு ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை பாருங்க, எக்கோட அளவுக்கு ஏத்த மாதிரி பெரிய ஸ்பெர்ம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சைக்கஸ் தான். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாவரங்களோட ஸ்பெர்மை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுல சைக்கஸோட ஸ்பெர்மோட சைஸ் தான் ரொம்ப பெருசு. சில சமயங்கள்ல சைக்கஸ் ஸ்பெர்மை நேக்கடா நம்ம ஐயினாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட சைஸு 180 இருந்து 300 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அடுத்ததா நம்ம 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஜிம்னோஸ்போம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜிம்னோஸ்போம்ல ஒரு மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அங்க போட்டிருக்கிற அந்த பிடிஎஃப் ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் gymno@biovlog அப்படிங்கிறது தான். இது ஃபுல் கேபிட்டல் லெட்டர். பயோக்கும் விளாகுக்கும் இடையில ஒரு ஹைஃபன் வரும். இது அண்டர்ஸ்கொயர் கிடையாது, ஹைஃபன். ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த பிடிஎஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்க. அங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினுக்குமான ஆன்சர் கீ இதே வீடியோவில் பின்னாடி கொடுத்துருக்குறேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. 2017 இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஜிம்னோஸ்போமோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஜிம்னோஸ்போம்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சில ரெசின்ஸோட நேமும் அந்த ரெசின் எந்த தாவரத்துல இருந்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சாண்டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசின் டெட்ராக்ளினிஸ் ஆர்டிகுலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்துல இருந்து கிடைக்குது. கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசின் அகாத்திஸ் ஆஸ்ட்ராலிஸ் அப்படிங்கிற ஜிம்னோஸ்போம்ல இருந்தும், ரோசின் பைனஸ் வாலிச்சினா அப்படிங்கிறதுல இருந்தும், கனடா பால்சம் ஏபிஸ் பால்செமியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னோஸ்போம் தாவரத்துல இருந்தும் கிடைக்குது. இங்க கேட்டிருக்கக்கூடிய 2வது கொஸ்டின் ஜிம்னோஸ்போம்ல எண்டோஸ்போம் எப்போ உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எண்டோஸ்போமோட வேலை என்ன அப்படின்னா உள்ள வளரக்கூடிய எம்ப்ரியோவுக்கு தேவையான உணவை தர்றது தான் இந்த எண்டோஸ்போமோட வேலை. இந்த எண்டோஸ்போம் ஜிம்னோஸ்போமை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடியே உருவாகிரும். ஸோ இங்க எண்டோஸ்போம் ஜிம்னோஸ்போம்ல ஹேப்ளாய்ட் நேச்சர்ல இருக்கும். இதையே ஆஞ்சியோஸ்போம் தாவரத்துல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்போம்ல எண்டோஸ்போம் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம்தான் உருவாகும். அங்க எண்டோஸ்போம் ட்ரிப்ளாய்டு நேச்சர்ல இருக்கும். அடுத்ததா நம்ம 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஜிம்னோஸ்போம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். கேட்டிருக்கிற முதல் கொஸ்டின் அரகேசியே குடும்ப தாவரங்கள் பூமியில எந்த பகுதியில அதிகமா பரவி காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது தான். இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எந்த ஏரியாவை குறிக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியாவை தான் குறிக்குது. 2வதா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் டெசிடியஸ் ஜிம்னோஸ்போம் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க டெசிடியஸ் அப்படின்னா தமிழ்ல இலையுதிர் ஜிம்னோஸ்போம்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிக பனிக்காலத்திலேயோ அல்லது அதிக வெயில் காலத்திலேயோ அந்த
பருவநிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சில மரங்கள் தன்னோட இலைகளை முற்றிலுமா உதிர்த்துரும். அந்த தாவரங்களை தான் நம்ம டெசிடியஸ் ஜிம்னோஸ்போம் அப்படின்னு சொல்றோம். இங்க லாரிக்ஸ் அண்ட் டாக்ஸோடியம் அப்படிங்கிற ரெண்டுமே டெசிடியஸ் தாவரங்கள் தான். கீழே கொடுத்திருக்கிற மிச்ச 3 ஆப்ஷன்ல இங்க லாரிக்ஸை தவிர மிச்ச எல்லாமே எவர்கிரீன் தாவரங்கள். அதாவது இது எப்பவுமே இலைகளை உதிர்க்கிறது இல்ல, எப்பவுமே இந்த தாவரங்கள் பசுமையானதா காட்சியளிக்கும். அடுத்ததா கேட்டிருக்கிற இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஜிம்னோஸ்போமோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்து சில ரெசின்களும் அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய தாவரங்களையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஒலியோரெசின் பைனஸ் தாவரத்துல இருந்தும், கோபால் அகாத்திஸ் தாவரத்துல இருந்தும், சாண்டார் கேலிட்ரிஸ் தாவரத்துல இருந்தும், கனடா பால்சம் ஏபிஸ் தாவரத்துல இருந்தும் கிடைக்குது. அடுத்ததா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், கீழே கொடுத்திருக்கக்கூடிய இந்த தாவரத்துல எந்த தாவரத்தோட இலையில லேட்டக்ஸ் டியூப் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் நீட்டம் அப்படிங்கிறது தான். ஒரு நீட்டம் லீஃபோட டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் நான் இங்க கொடுத்திருக்கிறேன். இந்த படத்துல வெயின் ரீஜனை சுத்தி இங்க நட்சத்திரம் மாதிரி ஒரு சில செல்களை வரைஞ்சிருக்கிறாங்க இல்லையா? இந்த செல்கள் எல்லாம் லேட்டக்ஸ் செல். இந்த செல்கள் தான் லேட்டக்ஸ் டியூபை ஃபார்ம் பண்ணுது. இந்த லேட்டக்ஸ் டியூப் லேட்டக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த லேட்டக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது இன்னும் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படல. இருந்தாலும் லேட்டக்ஸ் பொதுவா தாவரங்கள்ல என்ன பயனுக்காக பயன்படுதுன்னா, தாவரங்கள் காயப்படும் போது அந்த காயங்கள் வழியா நுண்கிருமிகள் நுழைஞ்சிராம தடுக்கிறதுக்கு இந்த லேட்டக்ஸ் யூஸ் ஆகுது. இங்க கேட்டிருக்கக்கூடிய அடுத்த கொஸ்டின், கீழே ஒரு சில தாவரத்தோட நேமையும் அதோட குடும்பத்தோட நேமையும் கொடுத்து சரியா பொருந்திருக்கக்கூடிய இணைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல 2 ஆப்ஷன் சரியா பொருந்திருக்குது. அதாவது செட்ரஸ் பைனேசி குடும்பத்தை சார்ந்தது, செக்கோயா குப்ரசேசிய குடும்பத்தை சார்ந்தது. இது ரெண்டுமே சரியான ஆன்சர் தான். ஆப்ஷன் ஏல அகாத்திஸ் அரக்கேரிయేசி குடும்பத்தை சார்ந்தது, துஜா குப்ரசேசிய குடும்பத்தை சார்ந்தது. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஜிம்னோஸ்போம் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதிட்டு இந்த ஆன்சர் கீயை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஜிம்னோஸ்போம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்க கொஸ்டினே ஜிம்னோஸ்போம் தாவரங்கள்ல பாலினேஷன் அதாவது மகரந்த சேர்க்கை எதன் மூலமா நடைபெறுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லா ஜிம்னோஸ்போம் தாவரங்கள்லையும் விண்டு அதாவது காற்று மூலமா தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ எல்லா ஜிம்னோஸ்போம் தாவரமுமே அனிமோஃபில்லஸ் தான். ஆனா ஆஞ்சியோஸ்போம் தாவரங்கள்ல காற்று, பூச்சி, பறவை இப்படி பல வகைகள்ல மகரந்த சேர்க்கை நடக்கும். ஆனா ஜிம்னோஸ்போம்ல அப்படி கிடையாது. ரெண்டாவதா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், பைனஸோட பெண் கூம்புல அதாவது ஃபீமேல் கோன்ல ஓவுலிஃபெரஸ் ஸ்கேல் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்க இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஓவுலிஃபெரஸ் ஸ்கேல் அப்படின்னு சொல்றோம். ஒரு பைனஸோட ஃபீமேல் கோன்ல 80ல இருந்து 90 ஓவுலிஃபெரஸ் ஸ்கேல் காணப்படலாம். அடுத்த கொஸ்டின், கீழே இருக்கிற எந்த தாவரத்தோட சா டஸ்ட்ல இருந்து ஹியோன் பைன் உட் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் டெசிரிடியம் பிராங்க்லினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் தான். இந்த பைன் ஆயிலோட பயன் என்ன அப்படின்னா, இது நறுமணத்துக்காகவும் ப்ரிசர்வேட்டிவாகவும் பூச்சிகளை ரிப்பல் பண்ணக்கூடிய தன்மை உடையதாகவும் பயன்படுது. அடுத்ததா இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், ஜிங்கோ பைலோபாவில் இருக்கக்கூடிய உட்டு எத்தகைய தன்மை உடையது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மோனோசைலிக் அண்ட் பிக்னோசைலிக் அப்படிங்கிறது தான். ஒரு பிக்னோசைலிக் உட் அப்படின்னா என்னன்னா, இங்க பேரன்கைமா இந்த உட்டுல ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால அந்த உட்டு ரொம்ப அடர்த்தியானதாகவும் ரொம்ப வலுவானதாகவும் இருக்கும். இதுவே மேனோசைலிக் உட் அப்படின்னா இங்க பேரன்கைமா ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த உட் ரொம்ப சாஃப்டாவும் ஸ்பாஞ்சி தன்மை உடையதாகவும் இருக்கும். இந்த ஜிங்கோ பைலோபா தாவரத்துல இந்த 2 வகையான உட்டும் ஒரே தாவரத்துல காணப்படுது. உதாரணமா பிக்னோசைலிக் அப்படிங்கிற உட்டு மரத்தோட மெயின் ஷூட்லையும், மேனோசைலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உட்டு அதோட பிரான்ச்சஸ்லையும் காணப்படுது.
இந்த தன்மை பிரிமிட்டிவ் ஜிம்னோஸ்போமையும் இப்ப இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பண்பா கருதப்படுது. இதுதான் இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், ஸ்பான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சைக்கடாப்சிடாவை எத்தனை ஆர்டரா அவரோட கிளாசிபிகேஷன்ல பிரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். இங்க நான் படத்துல கொடுத்திருக்கிற மாதிரி இவரு சைக்கடாப்சிடாவை 4 ஆர்டரா பிரிச்சிருக்கிறாரு. ஸோ இங்க ஓவராலா ஜிம்னோஸ்போம்ல எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜிம்னோஸ்போம்ல இந்த கேஸ் ஸ்டடியில இருந்து தான் இருக்கிறதுலயே அதிகமா கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா ஜென்ரல் கேரக்டர்ல இருந்தும், அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ல இருந்தும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கிளாசிபிகேஷன்ல ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 4 டாபிக்கை நீங்க நல்லா படிச்சாலும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இந்த கேஸ் ஸ்டடிக்கும் அடுத்ததா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்க்கும் கொடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டடி படிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க, இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.